ஹாய் கோட்ராக் வியூவர்ஸ். நேற்று பார்த்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸோ டவுட்ஸோ இருந்தால் உடனே கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கான சம் கூட போகலாம். இப்போ இன்னைக்கு தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் வெரி சிம்பிள் தான். ரோமன் நியூமரல்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் பை 7 டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கு. கிவன் ரோமன் நியூமரல் கன்வெர்டட் இன்டு இண்டிகர். சிம்பிள். நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து பார்க்குறது ரோமன் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுனா ஐ போடுவோம், 2னா 2 ஐ போடுவோம். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது போடுவோம். ஆனால் அதுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது மாதிரி நம்ம வந்து போடணும். இப்போ ஒன்றுனா ஐ போடுறோம், 2னா அந்த ஐக்குள்ளேயே தான் வரும், 3 வரைக்கும் ஐக்குள்ளே தான் வரும். 4 வரும்போது அந்த ஐ வந்து 4 வாட்டி நம்ம போட மாட்டோம், ஒரு ஐ போட்டு ஒரு வி போடுவோம். அதுதான் 4. அது எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது ஏன் அந்த மாதிரி எவால்வ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த 7 சிம்பிள்ஸ்குள்ளே தான் அது வந்து மாறிட்டே இருக்கும். இது 1, 5, 10, 50, 100, 500, 1000. இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இதோட காம்பினேஷன்ஸில் தான் நம்மளுக்கு ரோம் லெட்டர்ஸ் வரும். இதை வந்து கோடு மூலியமாக அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? இப்போ அப்படி அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் சைடு நம்ம வந்து கோடிங் வைஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு சைடு வந்து நம்மளுக்கு என்னது நார்மலாகவே அது எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இப்போ நம்ம கோடிங் பாட்டு போகலாம். இது ஜஸ்ட்டு சிம்பிளாக இருக்கும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிறது தான். இந்த கோடிங் பாட்டை எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் 1 மினிட் இதை பாஸ் பண்ணிவிட்டு இதை அப்சர்வ் பண்ணுங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ இந்த கோடிங் பாட்டு ப்ரூவ் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். வந்து இந்த ரோமன் இதை பொறுத்த வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணுறது வந்து பின்னால் இருந்து முன்னாடி தான் ட்ராவல்ஸ் பண்ணணும், லெஃப்ட் டு ரைட் ட்ராவல்ஸ் பண்ணக்கூடாது. இது ஏன்னா இது வந்து ரூல்ஸ், ரோமன் நாட்டஸ்க்குனே உள்ள ரூல்ஸ். இந்த கோடிங் பார்த்தா உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும். நான் வந்து இங்கே வந்து LVIII போட்டிருக்கேன். இதோட வேல்யூ என்ன, இண்டிஜர் வேல்யூ வந்து 58. இது வந்து எப்படி வருதுன்னு நீங்கள் பாருங்கள். முதல்ல வந்து அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இதை வந்து நான் வந்து மேப் வச்சு நான் அப்ரோச் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் இப்படிதான் பண்ண முடியும். அதாவது இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து டேபிள் அந்த கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். அதை வந்து நம்ம வந்து இந்த மேப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். மொத்தம் 7 இருக்குது, 7ஐயுமே ஸ்டோர் பண்ணி வைக்கும். இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இது தெரிஞ்ச, இது வந்து கொஸ்டினில் கொடுத்ததுனால நமக்கு தெரிஞ்சது, அதனால் நம்ம கொஸ்டின்லேயே இருக்குமே நினைக்கும். ஜென்ரலாகவே என்ன பண்ணியிருக்கணும், இதோட வேல்யூஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எப்படினாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இது ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸில் ஆர்டரெலாம் வரல, கலந்து வந்திருக்கு. இது வந்து எப்படினாலும் வச்சுக்கலாம். கீபோர்டில் வந்து XCV கன்டினியூஸாக இங்கே இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் ஆர்டர்லாம் வேறு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அது எப்படியோ நீங்கள் ஞாபகம் தான் ஆகணும். நீங்கள் 1, 5, 10 ஈஸியாக ஞாபகிக்கலாம். அடுத்து LCDM இப்படி ஞாபகம், LCDM. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா பின்னால் இருந்து முன்னாடி ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் கேரக்டர் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதனால் S.character_length-1 அப்படின்னா என்னது, ஐயோட வேல்யூ என்னங்கிறத வந்து map.get போட்டு நான் வாங்கியிருக்கேன். அதான் இங்கே 1 ஸ்டோர் ஆகிருக்கு, இந்த ஆரில் 1 ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், நான் வந்து ஏற்கனவே பின்னாலேருந்து ட்ராவல்ஸ் பண்ண சொல்லிட்டேன், லாஸ்ட் கேரக்டர் வாங்கியாச்சு. அதனால தான் இங்கே வந்து என்ன போட்டிருக்கேன், -2 போட்டிருக்கேன், S.length-2 போட்டிருக்கேன். வாங்கிட்டு நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்த உள்ள திரும்ப ஒரு கேப்பில் தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. இது வந்து இதுக்கான மீனிங் வந்து map.get S.cat_i is less than map.get S.cat_i+1 இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன், அப்படி இல்லைன்னா ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எல்ஸ் பார்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வேணால் செக் பாருங்களேன். அது ஏங்கிறது வந்து நான் வந்து இன்னும் டெஸ்ட் கேஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அது வந்து எப்பயுமே இப்போ அடுத்த வேல்யூ வந்து லெஸ் தென் கிடையாது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன ஆகிக்கணும், அந்த 1ஓட +1 2 ஆகிக்கணும், திரும்ப +1 3 ஆகிக்கணும். அடுத்து வீக் என்னது 5 +5 8 ஆகிக்கணும். எல்லோட வேல்யூ 50 +50 ஆகிக்கணும். லாஸ்ட் நமக்கு 50 ஆகிக்கணும். இந்த கேஸ் இந்த இஃப் கேஸ் எப்போ வந்து ஆகணுங்கிறது இப்போ இன்னொரு டெஸ்ட் கேஸ் இருக்குது, அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து 4 அப்படிங்கிற வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். மேபி இந்த டெஸ்ட் கேஸ் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 5 வந்துட்டு 5 நம்மளுக்கு எல்லாமே ஸ்டோர் ஆகிரும். 5ன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ ஐயோட வேல்யூ என்னது 1 இஸ் லெஸ் தென் 5 தானே. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகிக்கூடாது, அந்த 5ஓட 1 செப்பரேட் ஆகுது, அதனால இங்கே 4ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ரேராக நடக்கும். எப்போ நடக்கும்னா, இந்த 5க்கு முந்தின வேல்யூ என்னது 4, 10க்கு முந்தின வேல்யூ 9, இந்த மாதிரி இந்த ஒவ்வொன்றுக்கும் முந்தின வேல்யூலாம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் வந்து இந்த மைனஸுங்கிற இந்த கேஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிக்கணும். இதில் தான் நீங்கள் அதான் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ரோமன் டு இண்டிஜர் வந்து நடக்குது. இப்போது நீங்கள் வந்து
உங்களுக்கு செல்ஃப் எவால்வேட் பண்ணணும்னா இண்டிவிஜுவல் வந்து எப்படி ரோமனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். மேபி இந்த கொஸ்டின்ஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதே நீங்கள் இது அப்படியே உள்டா போகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்ச ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் இது நல்ல விஷயந்தான். ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது, நல்ல விஷயம் தான், ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த இந்த ரோமன் கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இன்னும் கோட் ராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட queries அண்ட் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.